அவசர ஆசை மனிதனை அடிமையாக்கும். புத்த ஜாதக கதைகள். கதை எண் 28. அகம்பாவம் பிடித்த அடிமை. முன்னொரு காலத்தில் போதிசத்துவர் ஒரு நிலப்பிரபுவாக பிறவி எடுத்து வாழ்ந்து வந்தார். அதே ஊரில் அவருக்கு நண்பரான ஒரு கிழவரும் நிலப்பிரபுவாக விளங்கினார். அந்த கிழவர் வயதில் மிகவும் மூத்தவர் என்றாலும் கட்டிளம் பெண்ணொருத்தியை மனைவியாக அடைந்து அவள் மூலம் வாரிசுக்கு ஓர் ஆண் பிள்ளையையும் பெற்றிருந்தார். ஒரு நாள் கிழவர் தம் மனதிற்குள் யோசித்தார். நான் செத்துப்போனதும் என் இளம் மனைவி மிகவும் கட்டிளம் பெண்ணாக இருப்பதால் எவனையாவது கல்யாணம் செய்து கொள்வாளோ என்னவோ, அது ஆண்டவனுக்குத்தான் தெரியும். அப்படி அவள் மறுமணம் செய்து கொண்டால் என்னுடைய பணத்தையெல்லாம் செலவழித்து விடுவாள். என் மகனுக்கு எதுவும் மிச்சம் வைக்க மாட்டாள். ஆகவே என் பணத்தையெல்லாம் இப்போதே பத்திரமாக பூமிக்குள் புதைத்து வைப்பதுதான் நல்ல வழி என்று எண்ணமிட்டார். எனவே அவருடைய குடும்பத்தில் வீட்டு வேலைகள் செய்து வந்த நந்தன் என்னும் ஓர் அடிமை கிழவனை தம்முடன் அழைத்து சென்று தமக்கு சொந்தமான ஒரு வயல்காட்டுக்கு சென்று அங்கு ஓரிடத்தில் தம்முடைய செல்வத்தையெல்லாம் புதைத்து வைத்துவிட்டு வேலைக்காரனை நோக்கி, நந்தா, நீ மிகவும் நல்லவன். என் காலம் முடிந்து நான் போனவுடன் இந்த புதையில் இருக்கும் இடத்தை என் மகனுக்கு காட்டு. ஆனால் இந்த நிலத்தை விற்றுவிடாதவாறும் பார்த்துக்கொள் என்றார். இவ்வாறு வேலைக்காரனுக்கு ஒரு கடமையை ஒப்படைத்துவிட்டு கிழவர் இறந்து போனார். அவருடைய புதல்வன் வளர்ந்து பெரியவனானான். அவனது தாய் அவனை அழைத்து, என் மகனே, உன் தந்தை நம் வீட்டு வேலைக்காரன் நந்தனோடு சென்று தன் பணத்தையெல்லாம் எங்கோ புதைத்து வைத்திருக்கிறார். அந்த பணத்தை எடுத்து வந்து குடும்ப சொத்துக்களை கவனித்துக்கொள் என்று கூறினாள். ஒரு நாள் அந்த வாலிபன் வேலைக்காரன் நந்தனை கூப்பிட்டு, மாமா, என் தந்தை ஏதாவது பொக்கிஷத்தை எங்காவது புதைத்து வைத்திருக்கிறாரா என்று கேட்டான். அதற்கு நந்தன், ஆம் பிரபுவே, ஒரு காட்டில் புதைத்து வைத்திருக்கிறார் என்று பதில் சொன்னான். அப்படியானால் நாம் அங்கே போய் புதையலை தோண்டி எடுக்கலாம் என்றான் பிரபுகுமாரன். உடனே மண்வெட்டி, கடப்பாறை, கூடை முதலானவற்றை எடுத்துக்கொண்டு இருவரும் புறப்பட்டு வயல்காட்டிற்கு சென்று புதையல் இருக்கும் இடத்தை அடைந்தனர். சின்ன எஜமானன் தன் வேலைக்காரனை பார்த்து, மாமா, பணம் எங்கே புதைந்திருக்கிறது என்று கேட்டான். ஆனால் அதற்குள் புதையல் இருக்கும் இடத்தை அடைந்த நந்தன் அதன் மீதே ஏறி நின்று பணத்தால் மதிமயக்கம் கொண்டு தன் எஜமானனையே நோக்கி, அடிமைச்சிக்கு பிறந்த அடிமை பயலே, இந்த இடத்தில் உள்ள பணம் எப்படியடா கிடைக்கும் உனக்கு என்று கத்தினான். அந்த வசைமொழி தன் காதில் விழாதவனைப் போல சின்ன எஜமானன் பாவனை செய்து கொண்டு, அப்படியானால் நாம் போகலாம் என்று கூறினான். அதன் பிறகு 2-3 நாட்கள் கழித்து இருவரும் அதே இடத்திற்கு சென்றனர். அப்போதும் நந்தன் முன்போலவே தன் சின்ன எஜமானனை திட்டினான். அவனோ எதிர்வார்த்தையாடாமல் தன் வீட்டிற்கு திரும்பி சென்று அந்த விஷயத்தை பற்றி தன் மனதிற்குள் ஆலோசனை செய்தான். இந்த வேலைக்காரன் இங்கிருந்து புறப்படும் போது புதையல் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் என்றே எப்போதும் சொல்கிறான். ஆனால் அந்த இடத்தை அடைந்தவுடன் அவன் நம்மை திட்டுகிறார் என்றார். இதற்கு என்ன காரணம் என்பது எனக்கு புரியவில்லையே. ஆனால் இதை நான் கண்டுபிடிக்க முடியும். என் தந்தையின் பழைய நண்பரான நிலப்பிரபுவிடம் போய் விசாரித்தால் அது விளங்கிவிடும் என்று வாலிபன் தீர்மானித்து கொண்டு போதிசத்துவரிடம் சென்று நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி, வேலைக்காரனின் இந்த விசித்திர நடத்தைக்கு உண்மையான காரணம் என்ன என்று கேட்டான். போதிசத்துவர் சொல்லலானார், அந்த வயல்காட்டில் நந்தன் நின்று கொண்டு உன்னை திட்டுகிற அதே இடத்தில்தான் உன் தந்தையின் செல்வம் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவன் உன்னை மறுபடியும் திட்டத் துவங்கும் போது, யாரிடம் பேசுகிற அடிமை பயலே என்று சொல்லி இழுத்து தள்ளிவிட்டு மண்வெட்டியை எடுத்து அந்த இடத்தை தோண்டுவாயானால் அங்கு உன் தந்தையின் புதையல் கிடைக்கும். அந்த புதையலை உன் வேலைக்காரனின் தலையிலேயே சுமத்தி வைத்து உன் வீட்டிற்கு கொண்டு போ என்று கூறிவிட்டு பின்வரும் கருத்துள்ள பாடலை பாடினார். புதைத்து வைத்த பொன்னும் நகையும் இருக்குமிடம் புன்மகன் புலம்பி நிற்குமிடம். பின்னர் போதிசத்துவரிடம் பிரபுவின் குமாரன் வணங்கி விடைபெற்று தன் வீட்டுக்கு சென்று நந்தனை அழைத்து கொண்டு புதையல் இருக்கும் இடத்தை அடைந்தான். போதிசத்துவரின் புத்திமதியை பின்பற்றியபடியே அந்த புதையலை எடுத்து வந்து தன் குடும்ப சொத்தை பராமரித்து தான தர்மங்களும் நற்கர்மங்களும் செய்து வந்தான். ஆயுள் முடிந்ததும் அவன் நற்கதி அடைந்தான். கதை எண் 28. அகம்பாவம் பிடித்த அடிமை நிறைவடைந்தது.